வாங்க. வணக்கம் மாமா. வாங்க அப்படி வா. தேவன் மாமா. கருமா. மாமா. இன்று மாமா கோபால கண்ணன் என்ன வர வேண்டும் என்று சொல்லி வரவழைத்த காரணம் எதனால்? மாமா, என் தம்பிமா 4 பேர் உன் தந்தை பாஞ்சாலி மாமா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாமா. என்ன காரணம்? தம்பி மூஞ்சில வச்சுக்கிறேன் பண்ற இல்லையா? இது வர்றீங்க கிட்ட கூட்டு காய் துப்புறோம். எங்க நான் நேரம் வீட்டுல இருந்த நேரத்துக்கு பொண்டாடி கூட டூயிட் பாடிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாரு. அதான் சந்தோஷமா வீட்டுல இருந்திருப்பாரு. அவரை கூட்டு வர வச்சு என்ன இது ஏண்டா கெட்டிக்கிற பையன் இந்த ராவு வருவேன் ராவுல லைட் வருவேன் கெட்டி நிக்கிற பையன் ஐயா மாமா அவன் மாமா மச்சான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுவாங்க குடிக்குவாங்க. எப்பேற்பட்ட விகாதி கடவுளே. நந்தார்ல நாஜேரி நாஜேரி நீ எதுக்கான ஒரு கால் பாட்டு நந்தார்ல நாஜேரி கந்தல் கைசடா ஒழுங்கி விட்டு வச்சு லைட் மரமேன்னு ஐயா எது எப்பேற்பட்ட விகாதி கடவுளே. அவரை பகவானை கூப்பிட்டு கிட்ட பார்த்து மூஞ்ச பார்த்து அவரை கூடு துப்புற எந்த விதத்தில் தண்ணிக்கு தாளம் போடுறா எனக்கு தானே தோணுச்சு கொடுக்குது. தண்ணிக்கு தாளம் போடுற தங்கச்சி அவர் எப்ப ஆளு அவர் உலக அந்த பெருமாள் உலகத்தை ஓரடியா அந்த பெருமாள் அவரை போய் கண்ணாடி துண்டு பிடிக்க கம்யூனிட்டி திருப்பதி மலை மேல எம்பெருமான் உலகத்தை அளந்தவரு அவரை போய் கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சு கம்யூனிட்டி ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா எத்தனை பேர் போறாரு கொஞ்சம் மாமா தூர்லயே தோர்த்தனா கண்டிப்பா வேலை செய்யறா நானும் தவறி விட்டது மாமா. ஒன்ன நான் காரியத்தை போனா மாமா மாமா ஒரு ஆளு காய் துப்புனா பூரா பேர் என் மூஞ்சி எச்சோட ஆக்கி அரைமோட எச்சிட்டு போடுவாங்க. எதுக்கான பேமானி பசங்க சொல்றான் பாகத்தை கேட்க வேண்டும் தூதாக போகிட்டு நானும் தவறி விட்டது மாமா. என்னது நமது பாகத்தை கேட்க துரியோதன இடத்துல தூது தூது போக சொன்ன தூது மாமா தூது தூது போக சொன்ன மாமா. பேமானி நாயே நான் போக மாட்டுக்கார பையனா மாமா ஒரு 2000 ரூபாய் ஒரு 6 குவார்டர் வாங்கிடலாம் அப்படி சொல்ற பாவனையா இருக்குது. 450 ரூபாய் நம்ம 14 ரூபாய் சாராய பண்ண வாங்கிடுவோம் சொல்ற பாவனை பாவனை சீராட்டு வாங்கிடுவாயா அந்த மாதிரி இல்ல சொல்றேன். 500 ரூபாய் ஒரு 2 பீர் வாங்கினேன் ஒரு குவார்டர் வாங்கினேன் 100 ரூபாய் பன்னீர் வேணும் அப்படி சொல்ற பாவனை சொல்ற மேடம் கால ஓடி ஏய் 25 ரூபாய் என்ன அர்த்தம்? இந்தாயா ஒரு வத நீ வாங்கிட்டு போடா. இப்படி சொல்ற பாவனை இவனுக்கு போய் தெரியுமா
இவனுக்கெல்லாம் கோட்டர் வாங்கி கொடுத்தோட தர்மம் சொல்ற மாதிரி நான் தூத்துக்கே போகலாம். நாங்க போனா கம்மியா சொல்றாங்க. சாகர் வாத்தியார் வேண்டாம் சொல்றேன், 1 எக்ஸ்ட்ரா கூட கொடுப்பாங்க. போட்ல 1 2 எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புவாங்க. நாங்களே வாங்கி கடையில வியாபாரம் பண்றோம், ஒன்னும் இழிச்ச வாங்கி போடா தர்மா. வாடா, அங்க போறோம் போய் கேமராவுக்கு தெரியுற மாதிரி நிற்கண்டா மாமா. ஐயா அந்த பக்கம் 10 பேரை மறிக்கிறேன் பையாமா. அவர் இங்க வந்தாலும் தான் 10 பேரை மறிக்கிறேன். அவர் அங்க என்னடா வேஷம் போட்டு பாவமா தெரியல. கொஞ்சம் வேகமா பேசுனா. சரிப்பா, நீ இப்ப மாமான்னு சொன்ன வார்த்தை என் உள்ளம் பூரித்து விட்டது. ஐயோ சரி தர்மா, இப்படி வா. ஏம்மா நீங்க கூத்து பாக்குறவங்க மட்டும் ஐயா நீங்க நல்ல விவரமா கேளுங்க. ஒரே நிமிஷம் தான், கொஞ்சம் வசனமா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. தர்மா நான் சொல்ற மாதிரி கேளு. சொல்லு மாமா, கேட்கிறேன். உனக்கு உங்களுக்கு ராஜாக்களுக்கு பரிந்து நாடு கேட்க துரியோதனத்தில் நான் நாடு கேட்க தூது சென்றான். அங்க போய் நான் பேச வேண்டிய வார்த்தையை உங்கள்கிட்ட போய் கேட்டுறேன். இப்ப நான் போயிட்டு இரு கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேட்கிறேன். உனக்கு சேர வேண்டிய பாகம் எவ்வளவா? அகஸ்திராபுரம் 66,000 வீதி. அகஸ்திராபுரம் 66,000 வீதி. சரி, அதுல எமது பாகம் 33,000 வீதி. அதை மட்டும் கேளு மாமா. பாண்டவர்களுக்கு சேர வேண்டியது 33,000 வீதி. ஆமா, சரிங்கிறது நான் போயிட்டு துரியோதனை பார்த்து, அப்பா துரியோதனா, பாண்டவர்களுக்கு இட்ட கட்டளைப்படி அவங்களுக்கு 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அக்காத வாசம் கழிச்சு வந்தா நாடு தரேன், நீ தானப்பா சொன்ன. அது மாதிரி பாண்டவர் போய் கழிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய பாகம் 66,000 வீதியில் 33,000 வீதிய பாதி குடுடான்னு போய் கேட்கிறேன். அவன் கொடுத்தா ஆச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? சரிதானேமா? ஆமா, இந்த கதை புரியணும் உங்களுக்கு. என் பங்காளி துரியோதன் பாதி புடான் என்று மறுத்து விட்டான். சரி, அத்தையா வந்து வரணாவதம் இப்படி சித்தாரசு இருக்கு அல்லவா, அதுல 5 ஊர் எங்களுக்காக கேட்டு வாங்கிடுவா மாமா. சரி, கேட்கிறேன். துரியோதனா, பாண்டவர்களுக்கு சமமா கொடுக்க வேண்டாம், ஒரு 5 ஊர். இப்ப மூவிப்பட்டு மூவிப்பட்டு புதுப்பட்டு புத்திரப்பட்டு பக்கத்துலங்க இவனுக்கு சௌகரியமா போச்சு. அது மாதிரி 5 ஊர் கேட்கிறேன். குர்ஆன் கேட்கிறேன். அதே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? 5 ஊரும் போடாது என் பங்காளி மறுத்து விட்டார். பட்டு சொல்லணும். அகஸ்திராபுரத்தில் 66,000 வீதி அல்லவா? ஆமா, எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு தெருவு, 5 வீதி, ஆளுக்கு ஒரு தெருவு. ஆமா, சரி கேட்கிறேன். அதே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றது? ஒரு பெருமத்தை போய் நாடு கேட்டு நாடு வாங்கி வந்து கொடுப்பாரு, பார்த்தா அதே கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? அதே கொடுக்க மாட்டேன் பண்றது. அப்படியே கொடுத்தாலும் வாங்கி வந்து கொடுக்க மாட்டேன். ஒரு பெருமத்தை போய் ஒரு தட்டு கொட்டி கேட்டு வாங்கி வந்து ராஜாக்களுக்கு ஒப்படைப்புன்னு பார்த்தா அவ கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? அவ கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? மயிர் தான் கொடுக்குறது. அதான ஆறு மயிர் போடு இல்லடா கொலவே. கிளவி நீ கொலவி என்ன ரொம்ப பேசுற தம்பி? ஏய் என்ன பண்ண நிறங்கி மாமா அப்படியே 5 வீதம் படாது என் பங்காளி மறுத்து விட்டால் மாமா. அகஸ்திராபுரத்தில் எங்க 5 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு, 5 வீடு. அதனால கேளு மாமா. 5 வீடு? ஆமா, சரி கேட்கிறேன். துரியோதனா பாண்டவர்களுக்கு ஒரு 5 வீடாவது கொடுறா. 5 வீடு கேட்கிறேன். அதையும் கொடுக்க இவனுக்கு என்ன கோபம் வந்துருங்க? அந்த மாதிரி கோபப்பட்டா ஒவ்வொரு தாங்கள் 5 கூட்ட கொல்லி வச்சேன். கொல்லி வச்சுட்டா புடிச்சிட்டு நேரில் கொள்ள பார்த்து நான் கண்டிட்டு அவன் யாரு போன் நம்பர் எடுத்து செல்லு எடுத்து போன் போட்டு அப்புறம் போய் மணமண்டிக்கு அந்த நேரில் கொள்ள கரெக்டாக ஏற்றி அவனை. என் தம்பி பகவதி, நான் பூபதி.
ஆமா சொல்லு 5 வீடுகள் பங்காளி கொடையாட்டு மறுத்து விட்டால் அகஸ்தினாபுரத்தில் எங்க 5 பேருக்கும் ஒரே ஒரு வீடு அதனால கேளு மாமா ஒரு வீடு ஆமா சரி கேட்கிறேன் துரியோதனா டேய் பாண்டவர்களுக்கு நீ புறா கொடுக்க வேணாண்டா ஆமா எப்படி நீ வனவாசம் சூது பகடையாடி வனவாசம் ஓட்டி வச்சியோ அந்த காட்டுல போயிட்டு எப்படி தழைகளை ஒடித்து போட்டு அங்க காட்டுல இருக்கிற மரத்தை ஒடிச்சு எப்படி ஒரு கூடாரம் கட்டி எப்படி 5 ராஜாக்கள் அந்த மழை காலத்துல அந்த கூடாரத்தை எப்படி தங்கி வாழ்ந்தார்களோ அதை போல் 5 ராஜாக்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு வீடாகிலும் குடுடான்னு கேட்கிறேன். கேளு மாமா கேட்கிறேன் கேளு அதையும் கொடுக்குவாய். எனக்கு வர வேலைக்கு அத்தாட அந்த செருப்பு நம்ம என்ன தின்னுறா அந்த செருப்புல ஆணி தச்சு வச்சுக்கிட்டு நாக்கில பத்துரும். அப்படி ஏழுமே செருப்பு தின்னுக்கிறா ஐயோ முகம் அப்படிதான் தெரியுது. அதையா ஆமா அதையும் கொடாடு மறுத்து விட்டார். அகஸ்தினாபுரத்தில் எங்க 5 பேருக்கு ஆளுக்கு 1 அடி மண் 5 அடி மண் 5 அடி மண். ஆமா சரி கேட்கிறேன். கேளு 5 அடி மண்ணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? நீ கொடுப்பியா? கொடுக்க போய் தான் கையில கட்டு போட்டு வந்தாரு. நான் என்ன சொல்றேன் இது நாள் வரைக்கும் துரியோதனா அவங்கிட்டே போறா இரு நீங்களா கூத்து பாக்குறீங்களா இது வரைக்கும் துரியோதனை பங்கு கொடுத்தான்னு யாருன்னா ஒரு ஆளை சொல்ல சொல்லு. நீட கட்டிக்கிற போய் பேசுற நீ கபினேட்டி ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற நீ ஆமா மதுப்பட்டு வந்தா ஆட்டா வாங்கி கொடுக்குறேன். கம்மி இருக்குண்டா நீ வா. 5 அடி மண்ணும் கொடாடு என் பங்காளி மறுத்து விட்டால் மாமா அகஸ்தினாபுரத்தில் எங்க 5 பேருக்கும் ஒரே ஒரு அடி மண் அதனாலும் கேளு மாமா. ஏன் தெரியுமா பகவான் ஒரு அடி நம்ம சொந்த இடமாண்டா நாங்க 5 பேரு மூத்து விட்டு அடிக்கிறதுக்கு பக்கத்து இடத்துல விட்டா பற்றி கழிப்பிடுவாங்க. யாரும் சீக்கிறாங்க பாரு என்ன பகவான் மூத்திரம் பேயவாயா இடம் வாங்க போறாரு இந்த கம்மியாடி சொல்றான். ஐயோ அந்த கட்டிக்காரனே மாதிரி அட்டங்க தின்னு நாய்கிட்டேன். டேய் மாமா தர்மா ஏன் மாமா அப்படி வா. தேவர மாமா ஒரு அடி மண்ணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்வது? மாமா சொல்லு. என் பங்காளி கொடாடு மறுத்து விட்டால் மாமா என் தம்பிமாரு உன் தங்கையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் நான் காட்டிக்கே போறேன் மாமா. நான் காட்டிக்கே போறேன் மாமா. அழுகுறான் வேற பாவம் தான். மாமா நீ காட்டுக்கு போக வேண்டாம். நான் சொல்றது கேட்கிறேன் மாமா. உங்ககிட்ட ஜாயிண்ட் வில்லுபுத்தூர் ஆழ்வார் அதிகமா சொன்னாரு. எப்படி அறவுயர் தோணுடன் மறு சுதாடி நீர் வென்றவனால் அவன் தான் சொன்ன விரத மொழி தவறாமல் வெங்கான போய் மீண்டில் வெய்யோன் உங்கள் அந்த குறு நிலத்தை பாகை அவன் கொடா இருந்தால் அங்கவனை கொன்று போரில் இரு நிலத்தை யாலை ஏறி துணிவதே கடன் என்றே இந்த எம்பிரானோ எம்பிரா நீ சண்டைக்கு போவனா? நீ நான் போயிட்டு தூத்துக்கு சென்று சண்டைக்கு நாள் வச்சு பூரா பேரு கொண்டுட்டு இந்த நாட்டை உனக்கு முடி கொடுக்குற சம்பந்தமாடா. சண்டை வைக்கிறியா மாமா? சண்டை வேண்டாம் மாமா, சண்டை வேண்டாம் மாமா. ஆமா குலத்துறையும் கொண்டு போரு கடவுரையும் முனி குறித்தங்காட்டற்கான இரவு பகல் பல மூல சக நுகர்ந்து இனி வாழ்வது இனிதே நன்றே. ஆமா சண்டையை வைத்து அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் தாய் என்றும் பிள்ளை என்றும் எல்லாரும் கொண்டு விட்டு நான் மகிடத்தை சுட்டி அரசாள்வதை விட காட்டுக்க போறேன். சண்டை வேண்டாம் மாமா, சண்டை வேண்டாம். நானும் படுக்க மாட்டேன், தள்ளி படுக்க மாட்டான். பாருந்தா
இப்படி ஏதோ ஒரு வழி வரும்ல. இந்த பழமொழியில இந்த வயசுல எப்படிதான் கத்துக்கிறேன் பிள்ளைங்க. அடா 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 அது சொல்றது நியாயம்தான். இரு இரு நான் என்ன சொல்றேன் தர்மா. ஓ மாமா, இப்போ இந்த ஏன் நான் பேசணும் தெரியுமா? ஏன் மாமா? ஏய் இப்ப ராஜாக்கள் ஆமா உங்களை ஒண்ணு கேட்கிறேன். கேளு. நீங்க 5 பேரும் ஆமா ஒருத்தருக்கு தான் பிறந்தீங்களா இல்ல வேற யாருக்கு தான் பிறந்தீங்களா? அது உங்க அத்தை தான் என்ன கேட்கறிய? இது நியாயமா இது? ஆமாடா ஆமாடா ஆமா பகவானே ஆமாடா ஆமாடா ஆமா பகவானே. உங்க அத்தை கொஞ்சமா தெரியும் உங்க வீட்டுல போடுறாங்க. ஆமா நீ அத்தன் சொல்லிட்டு ஏன்னா ஊம் பண்ணிருந்தா போடா. அது ஏன்னா உண்மை தருவா மாமா. நீ ஏன் இந்த கேள்வி கேட்ட? ஏன் மாமா? நீ சபதம் செய்திருக்க. ஆமா. என்னன்னு? தண்டு மாமனை கொல்வேன் என்று என்னுடைய சபதம். நீமா என்ன சபதம் செய்தா? துரியோதனை என்றைக்கு சென்றாலும் ஒண்ணு கொல்வேன் என் தம்பி வேணுடைய சபதம். அர்ஜுனன் என்ன சொன்னா? சத்தியமா குடிக்க மாட்டேன் சொன்னா. சத்தியம் பண்ணா. எந்த அர்ஜுனன்டா? டாய் அர்ஜுனன் என்ன சொன்னா? பகலவந்தன் மதலை உயர் பகை புலக்கு கவர்வேன். பகலவந்தன் மதலை உயர் பகை புலக்கில் கவர்வேன் எனில் பார்த்தன் சொன்னான். என்ன அர்ஜுனன் சொன்னா? கர்ணாவின் கொள்றேன்னு. ஆமா அந்த மாதிரி 5 பேர் சபதம் செய்திருக்கீங்க. ஆமா மாமா. நீ மீண்டும் காட்டுக்கே போயிட்டா இந்த ஊருக்கு தாம்பலம் வாங்கிட்டு ஆமா ஆட்ட வராத நீ வேற எங்கன்னா போட்டு நான் என்ன சொல்லுவாங்க? சொல்லு தவறு இல்ல. அவரை கூட ஆமா ஆமா சொல்லு தவறுனீங்களா இல்ல ஒப்பன் போறது வேற எங்கன்னா போறீங்களா? ஆமாமா இல்ல மாமா. மாமா சொல்ற கேட்டுக்கோ. சொல்லு நான் பொறுத்துட்டோம். ஆமா நாட்கள் ஒரு சொல்லு வருதுன்னு சொன்னா அதை தவறாத நடக்கணும். உண்மைதான். நடக்கிறத செத்துடணும். என்னைக்கு நான் இங்க வந்து அடி வைக்கணும் அந்த நாள் என்று வரைக்கும் நாவு தவறாமல் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு மேல எண்ணியும் தவிர எப்படி போகுமோ அது எனக்கு தெரியாது. அது போய் போகுது. நீ இப்படி காட்டு கூட சபதம் நிறைவேறுவது மாமா. சொல்லு. சண்டை வைப்பியோ நாட்டை வாங்கியோ எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் ஒன்னு இஷ்டம். மாமா மாமா எல்லாம் ஒன்னு இஷ்டம். சத்தியமா மாமா எனக்கு எதுவும் தெரியாது. சண்டை வைப்பியோ நாட்டை வாங்கியோ எல்லாம் இது ஒன்னு இஷ்டம். இது சத்தியம் சத்தியம். என்ன பகவானே? வகுத்துல பாலம் இருக்கு. என்ன காரணம்? தர்மராஜா சண்டை வைப்ப இல்ல தர்மராஜா சண்டை வைப்பதற்கு அவன் ஒற்றுக்கொள்ள மாட்டான் என்பது. அவன் சண்டை வைக்க ஒத்துக்க மாட்டான். அவன் சொன்ன மாதிரி பூரா பேர் கொண்டு நாட்டு அரசனை காட்டுக்கே போறான். அப்ப ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆமா எப்படி சுத்தி வளைச்சு அவரை பேசி கொண்டாந்து என் வழி கொண்டு வந்துட்டீங்க. வந்துட்டான் சொல்லிட்டான். இனிமேல் யா இஷ்டம் பையா. ஆமா பகவானே எவனுக்கு ஆக முடியாது. ஆமா நீ தண்ணி போட்டு செய்தாலும் வாசம் தான், சோப்பு போட்டு செய்தாலும் வாசம் தான். சோப்பு போட்டு செய்து சேவை பண்றது, தண்ணி போட்டு செய்து கரை போட்டுருந்தா ரொம்ப தேய்ச்சாரு. எப்பா தண்ணி போட்டு செய்யறது சோப்பு போட்டு செய்ய சொல்றான். ஒரு நாளைக்கு செய்ய கட்சி எடுத்து தூக்கத்தில் வைக்க ஜென்மத்துக்கு முடியாது. தர்மம் போயிட்டானா அதை விட அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நீ என்னப்பா சொல்ற? நாடு கேட்க தூது போக நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நீங்க நாடு கேட்க தூதாக போறீங்களா? ஆமாமா ஆமா. நீங்க எப்ப விட்டால் அது இருக்கிற கொடியாப்பாவை துரியோதன் அவன் எப்ப விட்டால் தெரியுமா மாமா? பாவியில் வாசியா நாட்டி மடிவிட செய்தான் பாவி. மேவியின் சூதினால வெண்டில நினைத்தான். அப்போ நீவிய மாளிகையில் நெருப்பிட்டு கொல்ல பார்த்தான். அந்த பாவியின் முகத்தனையும் பார்த்திடலாகுமா மாமா? முகத்துல முழிக்காத என்ன முடி என்ன விடு மாமா. மங்கள் திரௌபதியால் தன்னை மகா சமுதம் நிறுத்தி பங்கமா பாது சொன்ன பாதகர் தன்னை இல்ல என் செங்கவில் கதையினாலே சின்ன பின்னங்கள் செய்து கொன்றிடுவேன் என்று சொல்லி கூறினான் மாமா. விரதம் போய் அதனால நேராக போ, நாட்டை கேள். நாட்டை கொடுத்தா வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுட்டோ மிச்சம் நான் பாத்துக்கிறேன். சண்டைக்கு நாள் வைக்கிறேன். போ போ. அப்பா தர்மம் போயிட்டான், வேமம் போயிட்டான். டாய் அர்ஜுனா மாமா வணக்கம் மாமா. கீப்பமா மாமா உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். என்ன சொல்ற நீ? மாமா போய் நாட்டை கேளு. கேளு. நாட்டை கொடுத்தா நாட்டை வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுட்டு வா, நாங்க போய் பார்த்துக்கோ. நீ ஒரு ஆள் போதும்டா. ஓ மாமா அப்பா வீமன் தர்மன் வீமன் அர்ஜுனன். டாய் நகுலா மாமா வணங்க.
சுகி பாபா நான் தான் நகுல. நக்குல் தானே இது நான் நகுலன் தானே போட்டுறேன் நான் தான் நகுலன் நக்குல் தானே இது. உங்களை சொல்லி தப்பிட்ட கெட்டிக்கார அந்த புத்தி வந்துரும் பொழுது வேஷம் ஆட செஞ்சா கூட எக்கமா மாமா என்ன அழைத்த காரணம் என்ன வர வைத்த காரணம் உங்களுடைய அண்ணன் தருமன் சொல்லுங்க மாமா. உங்களுடைய அண்ணன் தருமன் தூது போக சொல்றான். ஏய், என்ன எப்படி சொல்றான் எனக்கு தெரியும், அன்னைக்கு ஒரு நாள் மூஞ்சிட்டு. மாமா வாங்க. மாமா கூட்ட காரணம் தம்பி ஓ உன்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் தருமன் தருமன் நாடு கேட்க துரியோதனனிடத்தில் தூது போக சொல்லி ஆ. உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கேட்டு வாங்கின வர சொல்லிருக்கான். நான் போய் கேட்டு வாங்கி வர போறேன். இதை சொன்னதான் உனக்கு இடமே. மாமா இப்ப எங்க போறியா? நாட்டை கேட்டு வாங்கி வர போறா. ஓ மை காட். ஓ மை காட். ஐயோ மை காட். ஓஹோ இது இங்கிலீஷ். ஓ எவன் போறா கேக்குவா? ஐயா மாமா நீ துரியோதனன் நாடுகாக போற. ஆமா துரியோதனன் நாடு குத்துறான். அம்மா மேரி நாட்டை நீ ஒரு ஆளா தூக்கி வந்து எப்படி வந்து இந்த கை சும்மா கட்டினா உண்மைதான்டா பையா. அங்க போய் ஏண்ட வந்தியா? மாமா நாட்டை கேட்டு வாங்கி வந்தா தூக்கி வர மாட்டேன். உன்னை தூக்கி உங்ககிட்ட உட்கார வச்சு நாட்டு பாரம் பூரா மரத்தை வெட்டி மரத்து மேல சாய்க்கிறவன் நாங்க. மாமா இப்ப என்ன நீ யாரோ நாடு கேளு நாட்டு கேட்காத மாமா. நீ வாட்டமான சண்டை வச்சோம் நாங்க போய் சண்டையில பாத்துக்கிறோம். சண்டை தானே சண்டை தான் போட்டா அவர் அப்படியே கேட்டுட்டா கூட அவங்க வெளியே சொல்லிட்டு போகலாம். கேட்டுண்டா கூட கேட்ட மாதிரி சொல்றான் பாருங்களா. ஐயா ஐயா சூரங்காரம் விட்டு மேய்க்கணும்டா அவங்களுக்கு இந்த நாடகம் வைக்கூடாது. இல்லைனா இருந்தாலும் இன்னைக்கு இந்த வருஷம் நடத்திடுவோம். புது ஒரு புண்ணிய கதை. அவங்க போன வருஷமே கேட்டாங்கன்னு வச்சோம். சரி சரி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஐய் சகாஜியாவா மாமா என்ன மனோ மாமா வந்தமா போனோம் பார்த்தமா போனமான்றது இல்ல நானா நானாடா ஆட்டு தலை எங்க பூடுதோடு ஓடி பறந்து ஓடி தாமதம் வாங்கலாம். ஐயா தலைய ஒரு நாய் சோறு சோழங்கிறது இல்ல போனா செய்வான். ஏய் உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க என்ன தூது போக சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற? தூது துரியோதனத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கேட்பதற்கு தூது போக சொல்றாரு உங்க அண்ணன். அதுக்கு நீ என்ன சொல்ற? தூதுக்கு போனால் என்ன தாம்பலம் வாங்கலாம். இந்த மாமா நீ வாங்காத போனா இந்த மாமா எனக்கு தாம்பலம் இருக்குதுயா. நான் சொல்ல கழுவுன மீன் நழுவுன மீன் கொஞ்சம் படிச்ச பையன் திமிரா பேசுவான்னு சொன்னேன். சரியா போச்சு அம்மா. இவகிட்ட நீங்க பேசக்கூடாது. இங்க பேசக்கூடாது. ரகசிய மண்டபம் 16,000 காத்து மண்டபம் அங்கதான் போய் பேசணும். போயா போலாம். சரிங்க எங்க வேணாலும் பேசணும் நானு. சரியா போலாம். போயா கிளம்பியா. இதான் ரகசிய மண்டபம். இதான் ரகசிய மண்டபம். 16,000 கால் தூண் மண்டபம். 16,000 கால் தூண் மண்டபம். அது மாதிரி சீலிங் இது மாதிரி மொத்தம் அருமையா இருக்கு பாரு. அருமை. ஐய் போற கதவு சாத்து. ஜன்னல கதவு மொத்தத்தை சாத்துங்க. ஈத்து மட்டும் அடிச்ச கூட கேள்வி கிடையாது.
யாரை இது போட்டு அடிக்கிறது? ஜன்னலுக்கு அது உள்ள சாத்தணும். யாரு என்ன பண்ணும், எப்படி அடிப்பாங்க, யாரு இவனுங்களே அடிக்க சொல்றானுமா என்ன? நீ போ நேரவன் மாமா. இப்ப சொல்லு, நீ தூதுக்கு போலாம் என்ன போகலாம் எனக்குதாயா? அப்படி கழிச்சு கட்டி பேசுற காரணம் என்னடா? ஏன் நீ தூது போற, எதுக்கு போற? ஆமா நீ பாரத நமரியா வரையும் நீராக்கி, நீ பாரத நமரியா வரையும் நீராக்கி, பூபாரம் தீர்க்க புறந்தாயே புயல் வண்ணா, பூபாரம் தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா. மாமா கோபாலா தூதுக்கு போறீரோ கோவிந்தா நீயே அன்றி, கோபாலா தூதுக்கு போறீரோ கோவிந்தா நீயே அன்றி, இந்த மாபாரதம் மகற்ற மற்றர் கொள்வல்லரோ. மாமா அருமையான செய்யுள்றா தம்பி. மாமா இல்ல வரும் கூட செய்யுளா பொழிறானு பாருங்க. டேய் மாமா நீ பாரதங்க மறு யாவரையும் நீ ராக்கி. அது கூட நம்ம கசமா போட்டுறே போட்டு. ஆமா ஆமா கரெக்டா தெரியும் தம்பி. நீ பாரத துரியோதனாதிகள் மொத்த பேரை எரித்து ஒரு மாசம் அடப்பட்டு வச்சிருந்தான் கடவுள் நம்மள. டேய் பூபாரி பூரா பேரையும் பொண்ணு எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல் எடுத்து திருநீரா பூசி போற நீ வந்துக்கிற. பூரா பேரையும் ஆமா பூரா பேரையும் கொல்ல வந்தேன். கொல்ல வந்துறியா நீ? எம்மா பெரிய பை சொல்றான் பாரியா. ஏன்னா ஐயா கூத்து பாக்க கண்ணாடி போட்டு ஒரு அருமையா பாக்குறாரு. தெரியுற எம்மா பெரிய பழி வைக்கிறான் பாரியா மேல. என்ன பண்ண தம்பி என்ன இதுதான் தெரியுமா? இன்னும் தெரியுமா? இருக்கியா? இருக்குதா? ஆமா என்ன இருக்கு? பேர் வளர்த்த விஜயோட மும்மனது பிறவி என்ன பிரியானாகி, பேர் வளர்த்த விஜயோட மும்மனது பிரியானாகி, சீர் வளர்த்த கேள்மையினால் தேர் ஊர்வதற்கு சென்றவன் செங்கன்மாலே, சீர் வளர்த்த கேள்மையினால் தேர் ஊர்வதற்கு சென்றவன் செங்கன்மாலே, பார் வளர்த்த சுயோதனருக்கு படையிடேன் அவர்கள் என படித்த கோவே, பார் படைத்த சுயோதனருக்கு படையிடேன் என படித்த கோவே, கார் வளர்த்த தோனே கை தொழுவார் பிறைவாழி கரை கண்டாரே. ஆமா என்ன அண்ணன் அர்ஜுனனும் 3 ஜென்மங்களா இணை பிரியாம பிறந்து வரீங்க. மாறி 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 பிறந்து கூடி வரீங்க. ஆனா உன் புத்தி எனக்கு தெரியா? நீ நீ நம்ம துக்குடா புத்தியா என்ன? நீ முழுத்திரனா நீ முக்காத்திர எனக்கு தெரியாதா? தெரியா? எந்த நேரத்துல நீ தாலியா இருக்க? தாலியா பிடிக்கிறாங்க. நான் போய் என்ன சொல்றேங்க? சரி சரி சொல்றேன். சரி சொல்றேன். அம்மா சொல்லி சொல்றேன். என்ன நீ சொல்ற? நீ உனக்கு வாட்டண்டா சொல்றேன். ஆரி கட்டாசறாங்க. கட்டாசறாங்க. அம்மா மோடியே போடுறா. என்ன வேற என்ன? இதுதான் தெரியுமா? தெரியும். அவனா தெரியும். வேற சொல்லு. இன்னும் தெரியா? டேய் இல்ல தம்பி நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? பூரா பேரையும் கொள்ள வந்தோன்னு என் மேல பழி வைக்கிறாங்க. என்னடா பண்ண? நம்ம காலம் பூரா இவருக்கு நான் பட்ட பாடுகிறே அந்த பாண்டவருக்காக. நான் ஒரு ஆள் இல்லைன்னா பூண்டு அத்து போட்டுருக்கோம். உங்களுக்காக ஒழிச்சு 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 அந்த தலை சொட்டா போய் மகிழ்த்த மாட்டேங்கிறேன். என் தலை சொட்டன்னு சொல்றப்பங்க சும்மா ஒண்ணு பாடுபடா சோத்துக்கு. சோத்துக்கு பாடுபடுகிறாரு அவரு. ஆமா ஆமா வீட்டுல ஒரு சொல்றான் பாரியா. நான் என்ன சொல்றேன்? அதை கூட சரிடா. நான் என்ன சொல்றேன்? நான் போய் போறேன். வரும் எனக்கு தேவை. கிளம்பு. எதுக்கட துப்புடா பசங்க சொல்றான். ராஜாக்களும் 100 பேரும் 100 பேரும் 105 பேரும் ஒத்துமா இருந்திருப்போம். நீ ஒரு ஆள் இல்லைன்னா நாங்க ஒத்துமா இருந்திருப்போம். போன குதிரையை ஓய்ட்டு வரீங்க. இப்ப ஒன்னாலதான் நாங்க பிரிச்சு போய்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு வச்சா நான் செத்தா நீ வரலாம். ஓ நான் செத்தா நீ வரலாம். வரமாட்டேன். வரமாட்டே. நீ செத்தா நான் வெளிய போ. வரமாட்டே. போ. போடா போடா போயா. போடா. ஓ போயா நீ. போயா நீ அதெல்லாம் அப்ப அவன் எப்பேர்ப்பட்டவன்? என் பங்காளி அவன். அதான் ஏன் முன்னாடி சரி அவன் ஏன் முன்னாடி சரி காய். யா. நானடா போவேன். நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். வந்த விவகாரத்தை முடிக்காத போவேனா நானு? ஏய் சகாதேவா என்ன இன்னும் நீ போகல? இன்னும் போறேன். போயா நீ கேட்டு போடுற என்ன? போயா
போயா கேக்குறதுக்கு ஆர்டர் இருக்குதா? ஏய் பின்ன உம்மா எனக்கு சொந்த அத்தை. பின்ன கண்டிப்பா கேட்பேன். அது போய் போகுது. சொல்லு. சரி நான் போறேன். ஆ. இந்த மாமன் இல்லாத ஆ. நீங்க 5 பேர் சொன்ன சபதம் ஆ. என்னைக்கு நான் நிறைவேறுவது? என்ன சபதம்? 5 பேர் சபதம் இட்டீங்கல்ல? ஆமா என்ன சபதம்? சபதத்துக்கு எது வைத்திருங்க? ஏய், நீ யாரா கொல்றன்னு சொன்ன? நானே யார கொண்டு சொல்லிக்கிறேன் சொல்ல பாக்கலாங்க. இது தமிழ்ல யாரு? ஏய் சகுனி நான் கொண்டு சொல்லிக்கிறேன். சவபலன் மகராகிய உயிர்க்கு நாசம் என்றான் செய்யுலடா. சவபலன் மகன் உயிர் நான் தான் வாங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த நகுலனால் என்ன சொன்னா? சேதம் என்றான். சேதம் என்றான். அந்த மாதிரி சகாதேவா நீ சொன்னது சகுனியை கொண்டு சொல்லிக்கிறேன். ஜகுனிய விரல வெட்ட இந்த மாதிரி 5 பேர் சூதா நம்ம ஜான் ஏய், ஒரு வெள்ளா நறுக்குன்னு வச்சாலும் போய் நான் சொன்னில்ல? ஆமா. இப்ப இந்த மாமா இல்லாத ஆ. என்ன புடுங்குவ நீ? சபதத்தை நிறைவேற்ற வை எனக்கு தெரியும். என்னது? எனக்கு தெரியும். சபதத்துக்கு வழியா இருக்கா? பின்ன எப்படி? எப்படின்னு கேக்குறியா? ஆ. இந்த பாராள கர்ணன் நிகர் ஓ, ஓ. பார்த்தலையும் கொண்டே நின்று பாராள கர்ணனிகர் பார்த்தலையும் கொண்டடங்கி காராக்குள் கதிரீமன் காலினில் தாழ் கூட்டி காரார் குழல்களத்தி வீமன் காலில் தாழ் கூட்டி நேராக நின்னையும் நான் கைப்பிடித்து கட்டுவேனானா நேராக நின்னை நான் கைப்பிடித்து கட்டுவேனானா பாராமல் கற்கலாம் மாபாரதம் என்று. ஓஹோ. பின்ன நீ பாரத ஞாமாறு யாவரையும் நீராக்கி பூபாரதமா தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா. ஆயா படுன புயத்துல எழுப்பிடுற படு. ஏய், இந்த செயலுக்கு விளக்கம் சொல்லு. விளக்கம் சொல்லு. இந்த நாட்டை ஆளுவதற்கு ஆ. துரியோதனுக்கு தகுதி கிடையாது. ஆ. என் அண்ணன் தர்மராஜுக்கு தகுதி கிடையாது. ஆ. அது ஒரு காமார் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆ. கர்ணன் ஆ. அவனே இந்த நாட்டை ஆளலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் பெரியவங்க எல்லாம் ஜம்முன்னு கேக்குறாங்க. என்ன? இந்த நாட்டை ஆளுவதற்கு இது விளக்கத்தை விபரமா சொல்லி இருக்கு. இந்த நாட்டை ஆளுவதற்கு துரியோதனுக்கு தகுதி கிடையாது. தகுதி கிடையாது. என் அண்ணன் தர்மராஜுக்கு தகுதி கிடையாது. தகுதி கிடையாது. வாரி கொடுக்கிறான் பார் வள்ளல் பெருமா வள்ளல் கர்ணன் கர்ணன் அவனே இந்த நாட்டை ஆளணும். யாருக்கு கொடுக்கக்கூடிய உள்ள இருக்கோ அதுதான் ஊராட்சி மன்ற தலைவர் நாட்டை ஆளணும். ஆனா அவனை கொல்லுவேன் சொல்லிக்கிறான் பாரு. ஏன் அண்ணா அர்ஜுனன் அவன் கையில என்ன இருக்குது? வில்லு வில்லு இருக்குது. அந்த வில்ல வாங்கி ஒடிச்சு போட்டா அர்ஜுனன் செத்த பாவனை. என்னன்னா அவன் போய் நாட்டை அவன் ஏன் கொல்ல போறான்? அப்புறம் எங்க வில்லு தானே கொல்லுவான். அவன் அந்த வில்ல வாங்கி ஓடிச்சு போட்டா அவன் போயிடுறான். அவன் செத்த பாவனை. தேவங்கிறான் பாரு. யாரு துரியோதனை கொல்லுங்கிறான் பாரு. ஆமா. அவனை பிடிச்சி கைவில கால் சிறையில் போட்டு சிறையில் போடு. அவனை போட்டு அந்த காரால் கோயில் கலந்து யார் பாஞ்சாலி அண்ணா கூந்தல் வச்சுக்கிறேன் பாரு. அவளை கூப்பிட்டு பரியாணி விட்டு மொட்டை அடிச்சுட்டு போயா. பாஞ்சாலி கூப்பிட்டு பரியாணி விட்டு மொட்டை அடிச்சுட்டு போ. அவனால வெச்சிங்கடா கூந்தல் விரிக்கல சொல்றான். மொட்டை அடிச்சு. ஏமா நீங்க பரவாயில்ல. ஏமா நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்ல கேளுங்க இந்த கதைய. திரௌபதி கூட்டு மொட்டை அடிக்க இவன் சொன்ன பிற்பாடு எனக்கு என் வீட்டு கதை ஒண்ணு ஞாபகம். அதேதான். என்ன வா வீட்டு கதை? நீ தானடா சொல்லி முடிச்சுறேன் ஒரே நொடியில. நாடகத்து மணி வீட்டுல கொண்டு போகுது. ஏய், அது எப்ப போனாலும் சரிதான். நாடகத்தை கரெக்டா முடிப்பேன். அது எப்படி வந்து வியாபாரம் கொடுக்கட்டும் மாவை கூட கொடுக்கட்டும். 8 மணி ஆகும். நான் என்ன சொல்றேன் தம்பி, ஒரு செயலுக்கு வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது. வந்துட்டா உயிரே போனாலும் அங்க போயிடணும். அந்த செயல் முடிக்கணும். ஏமா இந்த கதையை கேளு. ஏமா ஆயா இந்த கதை என் வீட்டுல எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு தகராறு. ஐயா வேற ஒண்ணு இல்லை. ஒரு நாள் ஆட்டம் ஆடிட்டு நான் தூரமா போகணுமா இதோட எழுப்புன்னு சொன்னேன். ஆமா. இப்ப எதிரோட்ட போய் கதை பேசினுக்கிறேன். நான் தூக்க தெரிஞ்சு போய் ஏன் எங்க ஏன் உமான்னு கூப்பிடுறேன். எதிரோட்டு வந்து வரேன். ஆமா. என்னாடி நீ எழுப்பு சொன்ன மனமார தூங்கிட்டு எப்படி போய் சேரத்து அந்த ஊருக்கு? ஆமா. இல்ல மாமா, எதிர்விட்டாக்கா 2 பவுன்ல சடப்பில்ல வாங்கிருக்காங்க. உச்ச சடப்பில்ல. இது கேளுங்களா? 2 பவுன்ல உச்ச சடப்பில்ல வாங்கிருக்குது. அப்படி என்னடி அது பெருமையா பேசுறான்னு அதுக்கு அவன் சொன்னா, அந்த சடப்பில்லை செய்தவன் எப்பயுமே நகை பெண்களுக்குன்னா பிடிக்கும். அப்ப அவன் செய்தவன் என்ன பண்ணிட்டான், சாதாரண நகையா செய்திருந்தா அது வெறுக்கும். ஆமா. அதுல கல்லு வச்சு செய்துட்டான். கல்லு வச்சு நகை அழகா இருக்கும். ஆனா
கல்லு வச்சு செய்தாலும் அவன் என்ன பண்ணான் செய்தவன் மயில் மயில் தோகையை விரித்திருப்பதை போல் அழகா செய்துட்டான் கல்லு வச்சாத இத வர்ணிச்சு சொன்னா என் பொண்டாட்டி இப்ப அதுக்கு என்ன அடின்னா இல்ல மாமா எனக்கும் அந்த மாதிரி 2 பவுன் எடுத்து கொடுன்னாங்க சொன்னடா சரி கூட்டுக்கள்னு சொன்னா குடும்பத்துல சண்டை வரும் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆறுதலா இது 2 பவுன் என்ன கிடக்குது என்ன அதை 1.5 லட்சம் மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆனி ஆவணி புரட்டாசி 6 மாசம் தெருக்குத்திரமுக்கு தாம்பரம் வரும் கடவுள் புண்ணியத்துல அந்த முத்தாலம்மா புண்ணியத்துல இது வரைக்கும் தாம்பரத்துக்கு பஞ்சம் இல்ல அந்த ஆத்தா படி வளர்க்கறா 2 பவுன் தானே எடுத்து கொடுத்துறேன் என்ன சொன்னேன் எங்க வரவும் கடாடிக்கும் சரியா தான் நான் என்ன பண்ணேன் மாசி போசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மாசம் வந்துருச்சு 3ஆம் சனிக்கிழமை பாண்டிச்சேரியில இருந்து பாக்கு வைக்க வந்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க வாத்தியார நாங்க திருப்பதிக்கு பெறாத்தனை நாங்க குடும்பத்தோட திருப்பதி போறோம் நீங்க வந்து நாடகம் நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சது ஒண்ணு கம்பம் பண்ணிட்டு நாங்க அப்படியே திருப்பதி கிளம்பிடுவோம் அன்னைக்கு நாடகம் கிருஷ்ணன் தூது தான் இந்த நாடகம் தான் அவங்க பிரார்த்தனைக்காக பக்தியான நாடகம் வைக்கணும் இப்ப நீங்க எப்படி கூழ் ஊற்றி பக்தியா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்களும் நினைச்சுட்டாங்க அவர் சொல்லியே தாமரை வச்சு போட்டாரு நான் என்ன பண்ண என் பொண்டாட்டி கூப்பிட்டேன் எம்மா நான் பாண்டிச்சேரி போகணும் ஆளுங்களை கூட்டிட்டு போக நேரம் ஆயிடும் நான் குளிச்சுட்டு தொலைச்சு பறிச்சு வந்துடுறேன் சீக்கிரமா ஆக்கிடி அப்படின்னு இப்படி போன பாரு கிணத்து பக்கம் அப்பெல்லாம் கிணறு ஆறு நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன அதான் போன பாரு இப்படி இதை கேளுமா உங்க கதை தான் சொல்றேன் ஆயா அங்க போய் சரி நான் இப்படி போனேன் நான் இப்படி போகும்போது எதிர்விட்டம்மா அது குளிச்சுட்டு அந்த சடப்பிள்ளையே சடப்பத்தின்னு அலங்காரத்தை பண்ணி வந்து கொடுக்கும் அந்த உச்சம் சடப்பிள்ளைய வச்சீங்கன்னா அது காமிச்சின்னு வந்து அவங்க கிட்ட இருக்குது காமிக்க நான் இப்படி போனது அந்த அம்மா இப்படி வந்தாங்களா என் முன்னாடி எதுக்கு பார்த்துட்டாங்க அந்த பிள்ளைய பார்த்தது என் முன்னாடி சேவம் வந்துருச்சு இந்த ஆள 6 மாசமா கேட்கறோம் சடப்பிள்ளை வாங்கி கொடுக்க மாட்டேன்றான் நீ கேட்காத கேள்வி கேட்டு பொறுத்து சண்டை வாங்கத்தே சரின்னு இருப்பா போல இது எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணேன் தொலைச்சு பறிச்சு குளிச்சுட்டு தொலைச்சு பறிச்சு அது திண்ணை மேல வச்சுட்டு ஏமா சாப்பாடு ஆச்சான்னா வெங்காயத்துல ஆச்சுன்னா என்ன ஆமா இதை கட்டின்னு வந்தியா எனக்கு நோய் சுட்டியா மாச்சுட்டியா எனக்கு தொங்குதா அப்படின்னா வந்துச்சு கோவம் சுட்டுட்டுலான்னு நினைச்சேன் இவளை அடிச்சா நாம தான் ஆச்சு திருட்டு போகணும் கைதுன்னு திரும்பி அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டேன் ரோட்டுக்கு வந்தா என் சின்னக்காரங்க உட்காந்து இருந்தான் என்னடா படைக்க போறதுக்கு போனா அதுக்குள்ளே வந்துட்டேன்னா அவன் ஆட போனது போய் சண்டைடான்னு என்னடா சண்டைன்னா இந்த கதையை அவன்கிட்ட சொன்னேன் அவன் என்ன பண்ணா எம்மா அருமையான ஐடியா சொன்னான் டேய் நான் சொல்ற மாதிரி கேள்றான் என்னடான்னா நம்மளுக்கு பேசுவாங்களே தவிர சாப்பாடுலாம் ரெடியா இருக்கும் கோமா இருப்பாங்க சாப்பாடு ரெடியா படம் ரெடியா நீ போ தாம்பல் தட்டுல கல்பி என்ன பாரு தாம்பல் தட்டுல கல்பத்தி ஏற்றி வச்சுக்கோ சாமி வர மாதிரி நடி எப்படி சாமி வர மாதிரி நடி ஆமா நடிச்சு யார் வந்து கொடுத்து முன்னாடி கேட்பாங்க நான் திருப்பதி ஆண்டா வந்துக்கிறேன்டா அப்படி சொல்லு கொஞ்சம் நேத்து 3 நாளைக்கு முன்ன என் திருப்பதிக்கு உன் குடும்பத்தோட என் சன்னதிக்கு வர சொன்னேன் ஏண்டா இல்லைன்னு கேளு அப்ப உன் முன்னாடி என்ன பண்ணுவா ஐயோ ஆண்டவா நான் குடும்பத்தோட திருப்பதி வந்துடுறேன் அப்படின்னு உன் காலில் அவ விழுவா நீ கீழே விழுந்துரு வீட்டுக்கு போய் திருப்பதியில மொட்டை அடிச்சிடுறா சடப்பில்ல கேட்க மாட்டான் முடிந்தாலும் ஜனப்பில் கேட்பாங்க போய் ஈட்டு போய் மொட்டை அடிச்சுட்டா ஒரு 4 வருஷத்துக்கு ஜனப்பில் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி கதையா இருந்தா என்ன செலவாகும் என்ன மொட்டை அடிச்சுட்டா அவன் ஏன்னா கூந்தல முடி சொல்ல போறான் எல்லா ஐடியா கொடுத்தேன் கூந்தல் இருக்கிற அண்ணா கூந்தல முடி சண்டை வைன்னுக்கிறான் மொட்டை அடிச்சுட்டா சொல்ல போறது கிடையாது நான் சொல்றத சொல்லு உன் அண்ணன் ஆமா அர்ஜுனன் ஆமா அவன் வெளில முடிச்சு போடு உன்னுடைய அண்ணன் யாரு பீமன் அவன் தண்டாயத்தை ஒடிச்சு போடு சரியில போடு உன் முன்னாடி பாஞ்சாடி ஒன்னு வந்து மொட்டை அடிச்சிடுறேன் கடைசியில் என்ன சொன்னீங்க நேராக உன்னையும் நான் கைப்பிடித்து கட்டுவேனானால் வராமல் காக்கலாம் மாபாரதம் வேண்டும் உன்னை கை போட்டு கட்டிட்டான் உன்னை நான் கட்டிட்டான் இந்த சண்டையே நீ கட்டுவியா நேரா பார்த்து கட்டுவேன் சத்தியமா கட்டுவேன் கண்டிப்பா நீ நேரா பார்த்தாலும் எது பார்த்தாலும் கட்ட முடியும் அவன் கண்ணுல அகப்பட்டுனா உன்னை கட்டிடும் அப்படின்னா ஆமா சத்தியமா உண்மைதான் கட்டுவியா சொல்லுவது எளிது செயல் என்னால முடியா எம்மா பெரிய ஆளு என்ன சத்தியமா கட்டுவேன் முடியா
16,000 வடிவத்தை இது 16,000 கால் மண்டபம். ஆமா 16,000 தூணில் ஒரு தூணுக்கு ஒரு ஆளா நிக்கிற நீ எந்த பகவானை புடிச்சு கட்டுற பாக்க கட்டம் பாரியா கட்டம் பாரு அட கட்டறாமோ கட்டணம் இல்ல பாரு கட்டனா இல்ல கட்டமா சொல்லு நீ கட்டமா சொல்லு கடா தலைமையா கட்டறா மாமா பாதத்தை வணங்கிட்டு ஜெயமணும் மாமா பாதத்தை வணங்கிட்டு பின்னாடி கட்டும் இவன் நம்ம மாமா பாதத்தை வணங்குறான்றா டேய் இப்ப எனக்கு நீ நான் விரோதி ஓ பாதத்தை நான் வணங்கலையா இந்த மாதிரி ஓ பாதத்தை நான் வணங்குறேன் பகவான் பாதத்தை வணங்குறேன் அவன் யார் பகவான் அது இருக்கிறாங்க உங்க மாமா உங்க தாய் மாமா சரி கட்டறா தயாளனே சீதாராமா பஞ்சபூதத்தையும் ஒரு நிலையாக்கி மாமா பாதத்தை வணங்கணும் மாமா கோயில் இருக்கிறாரு எங்கிறாரு நெஞ்சில இருக்கிறார் உள்ளத்துல இருக்காரு உள்ளத்துல இருக்கின்றார் நான் எப்படி கட்ட போறேன் நானக்காய் கட்டினே சதா தேவன் நானக்காய் கட்டினே சொல்றானு பாரியம்மா கொஞ்சம் இழைச்சா போதும் கொஞ்சம் விடுறா தண்ணி குடிக்கிற உண்டை கண்ணே உள்ள போச்சு என்ன உயிரை போய்கிட்டு இருக்கோடையாப்பா இன்னும் கொஞ்ச நாள் வந்துருப்ப சகாஜியவா மாமா கொஞ்சம் மெச்சீரியன் ஸ்கூல் மேல யாருன்னா பிள்ளை பயமா இருக்கிறியோ கட்சி குப்தல சூழ் வேலையா பாதாள என் கால வச்சு சகாஜியவா மாமா மாதவன் மண்பன் மனமறிவேன் என்ன கட்டுக வேணா ராய வடிவம் 16,000 கொண்டே என்னால முடிஞ்ச வரைக்கும் வாடிக்க வச்சே அதனால ஏ தூயவனே மூலமான் தோற்றம் உணர்ந்த உலகம் தாய வடிவினை கடன் கருத்தினால் பிணைத்தான் அப்பா கருத்தால கட்டலையா கவுத்தால கட்டல பகவானுடைய சகாதேவனுடைய கருத்தால கட்டிட்டானா சகாதேவா மாமா உன்னுடைய அன்புக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அதனால் இப்ப உனக்கு நான் கட்டுப்பட்டவன் உன்னுடைய 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி உன் நெஞ்சிடமாக நிறுத்தி என்னை பிடித்து பிழைத்து விட்டாய் சகாதேவா இப்படி என்ன கருத்துனே கேள்ற மாமா 10 திங்கள் ஆனால் என்ன பாரத போர் நடந்தால் என்ன நடக்காத விட்டால் என்ன சத்தியலோகத்தை கூந்தல் முடித்தால் என்ன முடிக்காத விட்டால் என்ன ஒரு செய்யுள விட்டா என்ன ஐயோ அப்படி சொல்லிட்டேன் பின்ன புரத்தி சொல்லி என்னடா சொல்றேன் 10 திங்கள் ஆனால் என்ன பாரத போர் முடிந்தால் என்ன முடிக்காத விட்டால் என்ன சரி சத்தியலோகத்தை கூந்தல் முடித்தா என்ன முடிக்காத விட்டால் என்ன இந்த அத்திமா நகர உள்ளடங்கும் ஆணை பரி சேனையுடன் அத்தனையும் வெற்றி பெற்று தருவேன் என்று விமலனே கை போட்டு சத்தியம் தாராய் அருமையான பையன்டா நீ
அருமையா சொல்லுடா. ஆமா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொன்ன செய்யுள்ள பிரமாதமா சொல்லிவிட்டேன். எடுத்துட்டேன். ஏப்பா, அப்பா ஆமா. கூட இல்லாத என் மாம்பேர் இருக்காண்டா அப்படின்னு நினைக்காதப்பா. ஆ புரியுதா? சொல்லுவாமா. டேய், ஆ இப்போ உனக்கு நான் எதை வேணாலும் பண்ணு. ஆ. இந்த நாட்டை அழைத்து வெற்றி பெற்று தரேன்னு என் கையில முதல்ல சத்தியம் பண்ணு. பாண்டவர்களுக்கு இந்த நாட்டை வெற்றி பெற்று தருவேன். இது சத்தியம். ரெண்டாவது ஒரு சத்தியம். ரெண்டாவது என்ன? இந்த 5 ராஜாக்கள்ல யாரையுமே நீ கொல்லக்கூடாது. போச்சு, போட்டு மாட்டிட்டாயமா? இவனை தீர்த்து கட்டலான்னு நினைச்சான். மாட்டிட்டா பத்தியா? சரிப்பா. 5 ராஜாக்களும் சரி, பத்தினி பாஞ்சாலியும் சரி, எங்க 6 பேரையும் கொல்லக்கூடாது. ஒரு சத்தியம் கொடு. பாண்டவரை ராஜாக்கள், என்னுடைய தங்கை திரௌபதி, உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். மாமா சரிங்களா? இரு. சரி. மாமா அது மட்டும் இல்ல, அப்படி நீ எங்க 6 பேர்ல யாரா ஒருத்தர் செத்துட்டா எப்படியாவது இந்த கர்ம பூமியில வச்சு எங்களை தகனம் செய்யக்கூடாது. வேறங்க உன் வலது தொடையில வச்சுதான் எங்களை தகனம் செய்யணும். அல்லது உன் வலது தொடையில வச்சுதான் எங்களை தகனம் செய்யணும். என்னதான் கேப்படாப்பா? காத்தறியும் போது தான் தூத்த முடியும். அப்படியே தகனம் செய்யறேன். இது சத்தியம். சத்தியம் செஞ்சா வெளியே வா. வெளியே வாயா. நான் வருவேனா? யா என்னடா அம்மா ஜாமாத்தியக்காரனா நீ? என்ன? டேய், எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடுக்கணும். யோ, நான் சின்ன பையா. நீ என்கிட்ட போய் சத்தியம். சின்ன பையன். நீ என்னது? சின்ன பையா. ஏடா நீ ஒரு சின்ன பையன். எம்மா பெரிய மலை திருவண்ணாமலை நானு. நீ சித்து உடைய என்ன தொலைச்சிட்டியடா. என்னயா? டேய், என்ன கேட்க போற? இப்ப எனக்கு நீ என்ன சத்தியம் கொடுக்கணும் தெரியுமா? என்ன? இப்ப இந்த மண்டபத்து உள்ள என்ன புடிச்சு கட்டின செய்தி உங்க யாருக்கு பூரா தூங்குது ஒண்ணு கூட தெரியாது எதுக்கும். ஆமா. அதனால நான் கட்டண பகவான் யாருக்கு நீ சொல்லக்கூடாது. சரி மாமா, சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லு. சத்தியமா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சரி வா. மாமா அருமையான கட்டணம் பிடிக்கும். ஆமா. சரிப்பா, சண்டைக்கு போ, தூது போ, நாட்டை கொடுத்த வாங்காத, சண்டைக்கு 4 வருஷம் வந்து நாங்க பாத்துக்கிறோம். போ சண்டைக்கு 4 வைக்கிறப்போ. ஆமா போ. நாளைக்கு தான் வைக்க போறேன். இதுதான் போறேன். பின்ன எப்பா எம்மா இருமா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்துல முடியல. அப்பா இரு மனோ. ஓ, இப்ப எங்க போறோம் தெரியுமா? இந்த நேரத்துக்கு போனா 240 ரூபாயா கோட்ரு. ஆளுக்கு ஒரு கட்டி போட்டு நான் போவோம். உலகார பாவி எடுக்குது. அம்மா உன் கூட வந்து என்னால முடியல. குடிச்சவன் இப்படி பேசுவானடா. படுத்து பாம்பு. டேய், நான் அங்க போகிறேன். துரியாத அஸ்தாபுரி பட்டணம். இந்த வைகுந்தன்றாத நீரே அரா எனக்கு மாணவர்கள் மலர்கள் தூவகா. முகன் தந்த திவ்யாகம் மாகவே இந்த சஞ்சோக செவ்வொன்னு போகவே. தங்கி துரியோதன கால் அனுப்பினா மரியாதை வந்து அழைத்து போவான். எப்படி பகவான் இளந்தோப்புல தங்கி இருக்கா? ஹஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதனன் தர்பார்